அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்றால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய கிணறுகளும். அன்பானவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. மதீனாவில் மக்களின் தண்ணீர் தேவை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கிணறு ஒன்று இருந்தது. அந்த கிணற்றினுடைய பெயர் பிஹ்ரே ரூமா என்று சொல்லப்படுகிறது. மதீனாவிலே முஸ்லீம்களுக்கு தன்னுடைய தாகத்தை தீர்த்து வைக்கக்கூடிய அது ஒரு கிணறு. அந்த கிணறு முன்னால் யாருக்கு சொந்தமாக இருந்தது என்று சொன்னால், ஒரு யூதனுக்கு சொந்தமானதாக இருந்தது. யாராவது இந்த கிணற்றை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், யாராவது இந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்கு வக்ஃப் செய்தால், முஸ்லிம்களினுடைய பயன்பாட்டிற்கு தந்தால், அவர் சுவனம் செல்ல நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உடனே என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த கிணற்றை வாங்கி வக்ஃப் செய்தார்கள். பணம் அதிகமாக சொல்லியும் அதை வாங்குவதற்கு முன்வந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் யூதன் ஒரு தந்திரத்தை கையாளுகிறான். என்ன அப்படின்னா, ஒரு நாள் உங்களுக்கு, ஒரு நாள் எனக்கு. அந்த உங்களுக்கு உண்டான அந்த நாளில், ஒரு நாளில் அதற்கான விலையை நீங்கள் என்னிடம் தந்துவிட வேண்டும் என்பதாக நினைத்து கொண்டு, அவருடைய நாட்களில் அவருக்கு உண்டானது அதிகம் என்ன செஞ்சுருவாங்கன்னா கொடுத்து விடுவார்கள். அவருக்கு உண்டான அந்த நாட்களில் எவ்வளோ அதுக்கு உண்டான தொகை வருகிறதோ, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு உண்டான அந்த தொகையை அவர்கள் கொடுத்து விடுகிறார்கள். அன்பானவர்களே, இதில் நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இப்படி ஒப்பந்தம் பேசியதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த நாள், நம்முடைய முஸ்லீம்களுக்கு தண்ணீர் தேவையாகக்கூடிய அந்த நாள் வந்துருச்சு அப்படின்னா, அன்றைய நாள் மட்டும் தண்ணீர் பொங்கி மேலே வந்துவிடும், கிணற்றுக்கு மேலே வந்துவிடும். ஆனால் எப்பொழுது அந்த யூதனுடைய கைக்கு செல்கிறதோ, அதற்கு அடுத்த நாள் செல்கிறதோ, தண்ணீர் ஆழமாக கீழே இறங்கிவிடும், இறக்கக்கூட முடியாது. இதனை பார்த்து அந்த யூதன் ஒரு விஷயத்தை யோசிக்கின்றான், இப்படியே இருந்தால் நம்மால் சம்பாதிக்க முடியாது, கடினம். சரி, இந்த கிணத்தை நம்ம விற்று விடலாம் என்று நினைத்து கொண்டு வாய்க்கு வந்த தொகையை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறான். அந்த யூதன் சொல்லுகிறார், வாய்க்கு வந்த விலையை சொல்லுகிறார். அப்பையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடவில்லை. எவ்வளவு பணம் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த கிணற்றை வாங்கி தன்னுடைய முஸ்லிம்களுக்காக வேண்டி வக்ஃப் செய்தார்கள். அதை வாங்கி மக்களுக்கு இலவசமாக தண்ணீர் கிடைக்கும் விதமாக அதை வக்ஃப் செய்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பானவர்களே, அவர்கள் செய்த செலவிற்கு இறைப்பாதையில், அல்லாஹ்வினுடைய பாதையில் அவர்கள் செலவு செய்ததற்கு இன்றைக்கும் அந்த கிணறு சாட்சியாக இருக்கின்றது. இரண்டாவது, பிஹ்ரே அரூஸ். இந்த கிணறு மதீனாவில் இன்றும் இருக்கிறது. ஹஜ் உம்ரா செல்லக்கூடிய ஹாஜிகள் பலர்கள் அந்த கிணற்றிற்கு சென்று பார்த்து தண்ணீர் என்ன செய்கிறார்கள், குடித்துவிட்டு வருகிறார்கள். இந்த கிணறு எங்கே இருக்குது அப்படின்னா, மஸ்ஜிதே குபா என்று சொல்லக்கூடிய அதற்கு அருகிலே இருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த கிணறு சிறியது தான். 4 பேர் சுற்றி நின்றாலே போதும், கரெக்டாக இருக்கும், சரியானதாக இருக்கும், சுற்றி நின்று விடலாம். அந்த அளவுக்கு சிறிய அகலம் கொண்ட ஒரு கிணறு தான் அது. நபி அவர்கள் அடிக்கடி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த கிணற்றுக்கு வருவார்கள். வரக்கூடிய பழக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. இவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி, பாதுகாப்பிற்காக அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். சற்று பின்னாடி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நின்று கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பாதுகாப்பிற்காக வேண்டி. நபி அவர்கள் காலை உள்ளே தொங்க போட்டு என்ன செய்கிறாங்க, இப்படி வெளியே அமர்ந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது கிணத்துக்குள்ளே காலை நீட்டி என்ன செய்கிறாங்க, உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பாதுகாப்பிற்காக வேண்டி அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னாடி நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் யார் வரா அப்படின்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் அவர்கள் வருகிறார்கள், அனுமதி கொடுக்கட்டுமா என்று கேட்கிறார்கள். அனுமதி கொடு, அவருக்கு ஒரு நற்செய்தி சொல், அவருக்கு சொர்க்கம் உண்டு என்பதாக நற்செய்தி சொல் என்பதாக சொன்னார்கள். அடுத்து இரண்டாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அதே மாதிரி அனுமதி கேட்கிறார்கள்.
உள்ளே வர சொல், அவர்களுக்கும் சொர்க்கம் உண்டு என்பதாக நற்செய்தி சொல் என்பதாக சொல்கிறார்கள். மூன்றாவதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்ற பொழுது அதே மாதிரி அனுமதி கேட்கிறார்கள். அவர்களுக்கு சில சோதனைகள் வரும். அவர்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சில சோதனைகள் வரும். அந்த சோதனைக்கு பிறகு அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்பதாக சொன்னார்கள். ஆனால் அடிக்கடி அந்த ஹலீஃபாக்கள் வந்து போகக்கூடிய அந்த கிணறினுடைய இடமாக அது மாறியது. என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற இடமெல்லாம் செல்லக்கூடிய பழக்கமும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுத இடத்தில் தொழுகுவதும் சஹாபாக்களினுடைய பழக்கம். நபியர்கள் எங்கே சென்றாலும் அங்கே போயிடுவாங்க. அவங்களை எங்கே தொழுதாலும் என்ன செய்வாங்க, அங்கே தொழுகக்கூடிய பழக்கம் சஹாபாக்களுக்கு இருக்கிறது. அந்த சிறிய கிணறு சுமார் 14 வருடங்கள் கழித்து கலீஃபாவாக வரக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் இருந்த அந்த மோதிரம், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மோதிரம் இருந்தது. அவர்களுக்கு அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட அந்த மோதிரம் இருந்தது. மூன்றாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, அவர்கிட்டும் அந்த மோதிரம் இருந்தது. அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒழு செய்வதற்கோ அல்லது தண்ணீர் அருந்துவதற்கோ 2 விதமான கருத்து வருகிறது. அந்த மோதிரம் கலட்டிய பொழுது கை தவறி உள்ளே விழுந்து விட்டது. கை தவறி அந்த கிணற்றுக்குள் என்ன செஞ்சிருச்சு, அந்த மோதிரம் விழுந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு முன்னாடியே செஞ்சுட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சில சோதனைகள் வரும் என்று சொன்னாங்களா இல்லையா? அதற்கு பிறகு ஒரு சொர்க்கம் உண்டு என்பதாக சொன்னாங்களா இல்லையா? அந்த சோதனை என்பது இதுதான். அந்த மோதிரம் என்ன செஞ்சிருச்சு, அந்த கிணற்றிற்குள் விழுந்து விட்டது. பதறி போயிட்டாங்க, விறுவிறுத்து போயிட்டார்கள். ஏனென்றால் காலம் காலமாக நபி அவர்களுடைய மோதிரம், அவருடைய நினைவாக மாட்டப்படுகின்ற அந்த மோதிரம் திடீர்னு கிணற்றுக்குள்ள விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, விறுவிறுத்து போயிட்டார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அங்கே இருக்கக்கூடிய நபர்கிட்ட உத்தரவிடுறாங்க, கிணற்றில் இருக்கக்கூடிய ஃபுல் தண்ணியும் என்ன செஞ்சுருங்க, எல்லா தண்ணியுமே எடுத்துருங்க. கடைசி அந்த சல்லடை ஆகிற வரைக்கும் என்ன செஞ்சுட்டாங்க, தண்ணி எடுத்து பார்த்துட்டாங்க. கடைசி வரைக்கும் மோதிரம் கிடைக்கவில்லை. இது யாரினுடைய ஏற்பாடு? இறைவனினுடைய ஏற்பாடு. அன்பானவர்களே, பிற்காலத்தில் அந்த கிணற்றினுடைய பெயர் என்ன அப்படின்னா பிஹ்ரே ஹாத்தம் என்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது பிஹ்ரே ஹாத்தம், மோதிர கிணறு. அந்த கிணறு இன்றும் மதீனாவில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் அந்த மோதிர கிணறு என்று சொல்லக்கூடிய அந்த கிணற்றிலே தண்ணீர் அருந்துவிட்டு வருகிறார்கள் என்பது வரலாறு பேசுகிறது. அன்பானவர்களே, சஹாபாக்களை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக. ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக என்று சொல்லி என்னுடைய சிற்றுரையை நான் முடித்துக் கொள்கிறேன். ஓல் ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.